அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 3, 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். புயல் சேதம் பற்றி ஹெட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். ஒர்த்து கண் ஓடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை யாரிடத்திலும் குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து கண்ணோட்டம் செய்யாமல் நடுநிலைமை பொருந்தி செய்யத்தக்கதை ஆராய்ந்து செய்வதே நீதி முறையாகும் அப்படின்னு செங்கோன்மை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. 2 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் டங்ஸ்டன் சுரங்க உரிமத்துக்கு எதிராக தனி தீர்மானம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் டிசம்பர் 9, 10 ஆகிய 2 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் மு. அப்பாவு அறிவித்தார். இந்த கூட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய கோரும் அரசினர் தனி தீர்மானம் கொண்டு வரப்பட உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% வரை உயரும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.5% முதல் 7% வரை உயர வாய்ப்புள்ளதாக தலைமை பொருளாதார ஆலோசகர், அதாவது சிஇஏ சீஃப் எக்கனாமிக் அட்வைசர்னு நினைக்கிறேன் இங்கிலீஷில், ஆனந்த் நாகேஸ்வரன் திங்கட்கிழமை தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளால் இந்த வளர்ச்சி தொடரும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2023-24 நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு ஜிடிபி 8.2% இருக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் 2024-25 நிதியாண்டில் 6.5 முதல் 7% ஜிடிபி வளர்ச்சி குறையும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஐவிசிஏ கிரீன் ரிட்டர்ன்ஸ் மாநாட்டில் பங்கேற்றவர் பேசியது, உள்கட்டமைப்பு மற்றும் நிதி உள்ளடக்கல் சார்ந்த பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொண்டதன் விளைவாக இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.5% முதல் 7% வரை உயர வாய்ப்புள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது, போன 2023-24 ஆண்டு ஜிடிபி 8.2%. இந்த இயர் முடிஞ்சக்கப்புறம் இந்த இயரோட ஜிடிபி எவ்வளோன்றது தெரிஞ்சிடும், சொல்லிடுவாங்க, நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 26 ரஃபேல் M3 ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல்களை கொள்முதல் செய்ய விரைவில் ஒப்பந்தம்னு கடற்படை தலைமை தளபதி தெரிவிச்சிருக்காரு. கடற்படையில் பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள 26 ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் 3 ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் அடுத்த மாதம் கையொப்பமாக வாய்ப்புள்ளதாக இந்திய கடற்படை தலைமை தளபதி கே. திரிபாதி திங்கட்கிழமை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷன் தான். 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.